ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஆட்டுடைய குடலை எப்படி வந்து எளிமையான முறையில் சூப்பராக வந்து ஈஸியாக கம்மியான நேரத்தில் வந்து நம்ம வந்து சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் போய் குடல் வந்து வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியே தான் ஒரு பெரிய குடல் உள்ள எல்லா குடலையுமே வந்து போட்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த குடலில் தான் வந்து சுத்தம் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து பெரிய குடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு 4 பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது பெருசாக இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து ஈஸியாக வந்து வேலையை வந்து முடிக்க முடியாது. ஸோ அதனால் நான் இது ஒரு 4 பீஸாக வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடல் வாங்கினோம் அப்படின்னா உடனடியாக நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாளோ இல்லை ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சோ வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குடல் வாங்கினீங்க அப்படின்னா வாங்கின கையோட ஒரு அரை மணி நேரத்துலையோ இல்லை ஒரு மணி நேரத்துலையோ நீங்கள் வந்து இந்த வேலைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம வந்து ஒரு 4 பீஸாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போது இதுலேருந்து ஒன்று மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வெந்நீர் வந்து நல்லா வந்து அடுப்பில் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. நல்லா வந்து சூட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றை வந்து எடுத்து லைட்டாக வந்து நினச்சிக்கோங்க. தண்ணியில் நல்லா நினச்சிட்டு உடனடியாக வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை வந்து கத்தியோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கத்தியை விட ஸ்பூனே பெட்டர் தான். இந்த மாதிரி வந்து நீங்கள் சுரண்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து டக்குன்னு வந்து வந்துடும். எல்லா குடலையுமே வந்து மொத்தமாக வந்து போட்டுறக்கூடாது. ஒவ்வொன்றா தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ கை பிடிக்கிற அளவுக்கு விட்டுட்டு மீதி பக்கத்தை வந்து நினச்சிட்டு இந்த மாதிரி வந்து டக்குன்னு வந்து சுரண்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ க்ளீனாக வந்து சுத்தமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அந்த இடத்துல வந்து நான் வந்து வெந்நீர் வந்து நினைக்கவே இல்லை. ஸோ மறுபடியும் நான் வந்து இதை நினச்சிட்டு மறுபடியும் வந்து சுரண்டுறேன் பாருங்கள். ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து வந்துடும். நம்ம வந்து இயற்கையான முறையில் நம்ம வந்து சுத்தம் பண்ணிடலாம். எந்த இதுவும் வந்து நம்ம இது வந்து தோல் நீக்கிறதுக்கு எதுவும் வந்து சேர்க்கணும் அப்படின்லாம் வந்து அவசியம்லாம் கிடையாது. நல்ல வெந்நீர் வந்து காய விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சூட்லேயே வந்து வந்துடும். பட் நீங்கள் வந்து நினச்ச உடனே வந்து இதை சுரண்டிங்க அப்படின்னா தான் இது வந்து வரும். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்து போயிருக்கு. ஒன்று கூட இல்லவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு நல்லா க்ளீனாக வந்து வந்துருச்சு எல்லாமே. ஸோ இதே போல் நம்ம எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம க்ளீன் பண்ண குடலை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும், அழுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து இப்படி கையால் வந்து எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இதையும் வந்து கொஞ்சம் மறக்காமல் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம குடல் சாப்பிடும்போது எந்த விதமான ஸ்மெல்லும் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா யாருமே வந்து அதை வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தான் அதோட ஸ்மெல் வந்து இல்லாமல் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இதே போல் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கைகளால் வந்து எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த குடலை வந்து நம்ம சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நான் வந்து எப்போதுமே வந்து பீஸ் போடுவேன். ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவோ இல்லை இதை விட கொஞ்சம் பெருசாகவோ வந்து பீஸ் போட்டுட்டு மறுபடியும் வந்து அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேறு ஒரு தண்ணியை வந்து அடுப்பில் வச்சு காய விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த குடலை வெந்நீரில் போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டிங்க அப்படின்னா இதில் உள்ள கெட்ட ஸ்மெல்லாம் வந்து எல்லாமே வந்து போயிடும். ஸோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ இது போல் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த குடலை இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த குடலை வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து நல்லா வந்து கைகளால் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டு நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லேயுமே வந்து தொடப்பம் வந்து இருக்கும். தொடப்பத்தில் இருக்கக்கூடிய குச்சியை நம்ம வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து கம்பி வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கம்பி இருந்தால் கூட ஓகே தான். பட் இதிலேயே வந்து நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம்.
ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து நாட்லாம் வந்து திருப்புவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இதை வந்து திருப்ப போகிறோம். அந்த மாதிரி திருப்பினோம் அப்படின்னா இதில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இது போல் கொஞ்சமாக வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சீவாங்குச்சியால் உள்ளே வந்து அந்த குச்சை வந்து விட்டிங்க அப்படின்னா இது போல் வந்து குடல் வந்து வரும். ஸோ இது போல் தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இது மாதிரி சுருக்கி சுருக்கி விட்டிங்க அப்படின்னா குடல் வந்து திரும்பிடும். ஸோ குடல் திரும்பினக்கப்புறம் இந்த இடத்த பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா இழுத்துட்டு கையால் ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா இது உள்ள அழுக்கு எல்லாமே வந்து வந்துடும். ஸோ நான் ஒரே ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதே போல் அழுக்கு வந்து வரும். செஞ்ச மாதிரியே நீங்கள் வந்து இந்த குடல் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது போல் தான் வந்து க்ளீன் பண்ணணும். நான் செய்கிறத வந்து நல்லா வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இது போல் தான் நம்ம வந்து இந்த குடலை வந்து க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா தான் இதில் உள்ள அழுக்கெல்லாமே வந்து வரும். இந்த குடலில் வந்து எந்த ஸ்மெல்லுமே நமக்கு வந்து இருக்காது. இப்போ வந்து நான் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போது இதை நம்ம வந்து தண்ணியில் வந்து நல்லா வந்து கழுவணும். கையால் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டு நல்லா வந்து கழுவணும். கழுவ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது அழுக்கு எல்லாமே வந்து வந்துடும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போயும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து க்ளீனாக நல்லா வந்து இருக்கும். நல்லா வந்து வெள்ளையாக வந்து குடல் வந்து வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து தண்ணி வந்து பியூராகிற அளவுக்கு நல்லா வந்து அழுக்கு இல்லாமல் வரணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம கழுவி எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வெந்நீரை வந்து காய வச்சுட்டு அதில் இதை போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்டிப்பாக வந்து நமக்கு வந்து குடல் வந்து வந்துடும். ஏன்னா நம்ம வந்து இப்படியே வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து கட் பண்ணவே முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வெந்நீரில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குடல் வந்து நல்லா வந்து ஸ்டிப்பாகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து குடல் வந்து வந்துடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டைம் வந்து நம்ம வந்து சேவிங் பண்ணிடலாம். ரொம்ப வந்து டைம் வந்து எடுத்துக்காது. இப்போ நான் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபைனலாக வந்து நான் 2 குடலையுமே வந்து வெந்நீரில் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா சூப்பராக வந்து குடல் வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ மறக்காமல் வந்து இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.